ஸோ என்னோடய மேனேஜர் வந்து அக்செப்ட் பண்ணவே இல்லை அதுக்கு. அவருக்கு அதாவது நிறைய பேர் வந்து நான் கவனிச்சிருக்கேன். என்ன தான் வந்து ஒரு பர்சன் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருந்தாலும் சில பேருக்கு வந்து ஈஸியாக கெஸ் பண்ண முடியுது. அந்த பர்சன் வந்து இதுதான் கேரக்டர். இந்த அமைதியாக சோககீதை வாசிக்கிறவன், இல்லை அமைதியாக இருந்து நல்ல பேர் சாதிக்கணும்னு நினைக்கிறவன்லாம் வந்துட்டு நல்லவனா இருந்துட மாட்டான்னு சில பேரெல்லாம் ஈஸியாக கெஸ் பண்ண முடியுது போல். அந்த அடிப்படையில் இவருக்கு என்ன தோணுச்சோ தெரில, அப்படியே என் முன்னாடி கண் முன்னாடியே வந்து கிழிச்சார் அப்படியே. அது வந்து என்னோடய டீம் லீடர் ஒரு ஃபீமேல் லேடி. அவங்க கூட பார்த்தாங்க, என்னடி லெட்டர் எழுதி கொடுத்தது கிழிச்சிட்டாரு. ஆமாம், இது மாதிரி சொல்லி கிழிச்சிட்டாரு. எதுக்கு நீ அவனுக்கு அது மாதிரிலாம் பண்ணுற? அவங்க ஃபேமிலி, அவங்களோட விஷயம், அது வந்து அவங்க தான் வந்து மெனக்கெடணும். யூ ஆர் நாட் டூயிங் ஆல் திஸ்ன்னு சொல்லி கிழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். செகண்ட் டைம் ஒரு 2 months கழிச்சு, அதாவது இவர்கிட்ட நான் அந்த லெட்டர் கொடுத்து திருப்பி என்ன பண்ணேன், இவர் கிழிச்சிட்டாரு, என்னை அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டாருன்னு சொல்லிவிட்டு நான் விட்டுட்டேன். சரி வேண்டாம், நம்ம ஒரு பேங்க்லேயே போகலான்னு. பேங்க்கில் 2 months திருப்பியும் அகெயின் ஒரு 2 months கழிச்சும் எனக்கு வந்து லோன் கிடைக்கல. ஏதாவது ஒரு காரணத்துக்கு மெயினாக வந்துட்டு சிக்னேச்சர் மிஸ் மேட்சிங்கு, இதுக்கு தான் வந்துட்டு ரிஜெக்ட் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து ரொம்ப கடுப்பாயிடுச்சு. அதுவும் நான் சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டேன், அப்படி இருந்தும் டினைட் ஆகிட்டே இருக்குது. அது என்ன கேட்டகரியில் அது மாதிரி பண்ணுறாங்களேன்னு தெரில எனக்கு. ஸோ ஃபைனலாக 2 month கழிச்சும் இதே மாதிரி ஒரு சார் ப்ளீஸ் சார், இன்னும் ஒரு 2 month தான் சார் இருக்குது கல்யாணத்துக்கு, ஒன்றுமே புரியல, இது வரைக்கும் லோன் கிடைக்கல, எனக்கு ரொம்ப அழுவாக வருது சார், ப்ளீஸ் சார் அப்ரூவ் பண்ணுங்கள் சார், நான் பே பண்ணுறேன் சார் ஆன் டைமில், இல்லை லோன் நான் திருப்பி ட்ரை பண்ணுறேன், கிடச்சிச்சின்னா கூட நான் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுறேன். நான் திருப்பியும் சொல்கிறேன், ஐ எம் நாட் கோயிங் டு டூ ஆல் திஸ். உனக்கு எதாவது தேவை, உன் ஃபேமிலிக்கு எதாவது தேவையா சொல்லு, ஐ வில் அப்ரூவ் இட். அவங்களோட கதை, அவங்களோட குடும்ப கதை அவங்க தான் பார்த்துக்கணும். உனக்கு இப்போ மேரேஜ் ஆகிருந்துச்சு அவங்க கூட அப்படின்னா அது வேறு விஷயம், நான் எல்லாமே அப்ரூவ் பண்ணியிருப்பேன். வேண்டாம், உனக்கு புரியலன்னா என்ன சொன்னார், ஏதோ சொன்னார் இது மாதிரிலாம், அதாவது இந்தளவுக்கு போகக்கூடாதுன்ற மாதிரி ஒரு விஷயம் அவர் அட்வைஸ் பண்ணுறாரு. நான் வந்து சரி இவர்கிட்ட நான் பேசுறது வேஸ்ட் தான், இவருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது நம்ம சுச்சுவேஷன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ஹண்டே ஹாஸ்பிட்டலில் நான் எந்த இடத்துல வந்து சர்ஜரி பண்ணனோ அந்த ஹண்டே ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு அவர் வந்து ரிவ்யூவுக்கு போவோம்ல, ரிவ்யூவுக்கு போகும்போது அப்போ அவருக்கு எப்படி பேசுகிறது, இவன் தான் என்னை கூட்டிகிட்டு போனான் ரிவ்யூவுக்கு. நான் சொல்லியிருந்தேன் அவன்கிட்ட, இது மாதிரி எனக்கு சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு வந்து பைல் சர்ஜரி பண்ண முடித்த உடனே இன்சூரன்ஸ் கம்ப்ளீட்டாக கவர் ஆகுது அப்படின்னோடனே எனக்கும் அந்த இஷ்யூ இருக்குது, இப்போ வரைக்குமே இருக்குது, ஃபுல்லாக கவர் ஆச்சுன்னா அப்போ நானும் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இவனும் அதே ஹாஸ்பிட்டலில் நான் பண்ண நெக்ஸ்ட் மந்த்தே அந்த ப்ரொசீஜரை பண்ணால் அவன் கூட வந்து நான் தான் இருந்தேன். அதாவது டே டைமில் அவன் பார்த்துப்பான் நைட் டைமில் அவனை பார்த்துப்பான். 2 நாள் தானே. டே டைமில் நான் என்ன பண்ணுவேன், ஷிஃப்ட் முடிச்சுட்டு இவனை போய் பார்த்துக்கிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பி குளிச்சு ஆஃபீஸ் கிளம்பி போகிறது, இது மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு லீவ் டைமில் தான் இவனுக்கு வந்து சர்ஜரி இருந்துச்சு. ஸோ இவன்கிட்ட மேக்ஸிமம் ஒரு 1 day தான், நான் வந்து ஒரு ½ day தான் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ பார்த்துக்கிட்டேன் இவனை அந்த சர்ஜரி அப்போல்லாம். இந்த ஃபேமிலியிலேருந்தெல்லாம் எதுவும் வரல. அதுங்களுக்கு மாதம் அந்த 30ஆம் தேதியோ அந்த 1ஆம் தேதியோ அதுங்களுக்கு காசு போட்டுட்டா போதும். இவனை வந்து ஒரு ஏடிஎம் மிஷினு. இவனுக்கும் வந்துட்டு இதுங்க நம்மளை டிபெண்ட்டு அந்த ஒரு தாட்டு தானே தவிர மற்றபடி ஒவ்வொரு கீரு அது மாதிரிலாம் இல்லை. அதெல்லாமே ஒரு ஃபேக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பு. இதுங்களுக்குள்ளவே எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று வந்துட்டு ஃபேக்குங்க. நான் கூட இருந்ததுனால நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ என்ன ஆகுது, ரிவ்யூவுக்கு வந்துட்டு நம்ம இங்கே போகிறோம், ஹண்டே ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அவர்கிட்ட நான் வந்துட்டு எனக்கு அழுக தாங்க முடியல. இவ்வளோ நாள் ஆச்சு கிடைக்கலல்ல லோனு, கரெக்டாக எக்ஸாக்டாக 2 month தான் இருக்குது. ஜனவரி, ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மந்த்து அந்த பொண்ணுக்கு கல்யாணம். ஜனவரி மந்த்து நான் ரிவ்யூ போனப்போ அவர்கிட்ட நான் கேட்குறேன், சார் ரிவ்யூ பண்ணிட்டேன், முடிச்சிடுச்சு சார், உங்கள்கிட்ட நான் ஒரு கேட்கணும். சொல்லுமா என்ன அப்படிங்கிறாரு. கிருஷ்ணா அவர் பேர். சார் இப்போ கூட யாராவது போய் கண்டிப்பாக, ஏன்னா என்ன மாதிரி ஒரு செயல் வந்து யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க அவரோட லைஃப் டைம்லன்றது நான் அடித்து சொல்லுவேன். அவர்கிட்ட ரிவ்யூ போய் உட்காரும்போது நான் சொல்கிறேன், சார் ஒரு கேட்ட தப்பாக நினைக்க மாட்டிங்களா, இது மாதிரி இவங்களோட தங்கச்சிக்கு கல்யாணம் இருக்குது சார், நான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 months நான் லோனுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், இன்றைக்கி வரையும் எனக்கு கிடைக்கல. இப்போ எனக்கு இன்னும் பயம் ஆரம்பிச்சிச்சு. அந்த என்டையர் ஃபேமிலி என்ன டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. இவன் முன்னாடி தான் சொல்கிறேன், இத்தனைக்கும் இவன் முன்னாடி தான் சொல்கிறேன், என்னை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க.
ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஃபினான்ஷியலி எனக்கு வந்து வெளியில் இது மாதிரிலாம் நான் கேட்டு வாங்கி பழக்கம் இல்லை எனக்கு. நான் பண்ணுறது என் வீட்டுக்கும் தெரியாது. என்னோடய ஒரு கிட்னியை எடுத்துடுறீங்களா, சேல் பண்ணிட முடியுமா அப்படின்னு அவ்வளோ டென்ஷன் ஆகிட்டார். நான் நினச்சே பார்க்கல அவர் கோவப்படுவாருன்னு. அவர் டென்ஷனாக என்னம்மா பேசுகிற நீ அப்படிங்கிறாரு. சார் நான் சீரியஸாக செய்யலான்னு சொல்லிட்டு அழுதுட்டேன் நான். இவனா சிரிக்கிறான் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு. இவன் சிரிக்கிறான், அவர் என்னை பார்த்து முறைக்கிறாரு, நான் இங்கே அழுகுறேன். என்னம்மா பேசுகிற சார், என்னங்க சார் இப்படிலாம் பேசுகிறாங்கம்மா, தப்புமா, நீ என்கிட்ட பேசினவை இதே இதை கொண்டு போய் நாளைக்கு இன்னொரு ஹாஸ்பிட்டலு இன்னொரு டாக்டர்கிட்டலாம் போய் சொல்லிவிடு, அதை யூஸ் பண்ணிவிடுவாங்கம்மா, அது மாதிரி தப்புமா, என்னம்மா நீ இவ்வளோ சின்ன பொண்ணாக இருந்துக்கிட்டு, அம்மா ஃபினான்ஷியலாக உனக்கு வந்துட்டு நீ ட்ரை பண்ணுமா, கண்டிப்பாக கிடைக்கும். என் சைட்லேருந்து யாராவது ஃபினான்ஷியல் யாராவது இது பண்ணுறவங்க இருக்காங்கன்னா கம்மி இன்ட்ரெஸ்ட்டுக்கு நான் உனக்கு தெரிவிக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி வேலையெல்லாம் தயவுசெய்து பண்ணாத, யார்கிட்டையும் போய் இது மாதிரிலாம் வாங்கி விட்டுறாத அப்படின்னு சொல்லி சொன்னவும் எனக்கு ஒரு மாதிரி ஒரு இன்சல்ட்டாக இருந்துச்சு. அங்கே அழுதுட்டு அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, நீ ஃபீல் பண்ணாத சார். என்னங்க சார் உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன் தானே, எதுக்கு இவங்க இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறாங்க, இந்த ஸ்ட்ரெயின்னாலே தான் இப்போ இந்த சுச்சுவேஷனும் வந்திருக்கு உனக்கு, ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகாத, பாடியை நல்லா ஹெல்த்தை நல்லா இது பண்ணிக்க, இப்போ தானே சர்ஜரியும் முடிச்சிருக்கேன் அப்படின்னு அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறாரு நம்மளை. அதுக்கப்புறம் நான் வெளில போகிறேன், இவன் சரியாக சிரிக்கிறான், அப்படி கக்கா பக்கான்னு சிரிக்கிறான். எனக்கா அழுக தாங்க முடியல ரோட்டில் இருந்துட்டு. அப்போது எனக்கு அந்த டைமில் தோணல, ஆனால் நான் வந்துட்டு ட்ரெயினில் போகும்போது எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. அதை நான் சொல்கிறேன். இப்போ என்னாச்சு, ஏன் சிரிக்கிற அப்படின்னு நான் கேட்டேன். அறிவில்லை, போய் டாக்டர்கிட்ட போயிட்டு என் கிட்னியை வைத்துக்கோங்க, என் கல்யாணத்துக்கு பைசா வேணும்னு கேட்குற அப்படின்னு. ஆமாம், என்ன பண்ணுறது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, நீங்கள் கம்ப்ளீட்டாக என்னை டிபெண்ட் பண்ணி இருக்கீங்க, நீங்கள் யாரும் எதுவும் ஸ்டெப் எடுக்கலை உங்கள் சைடில் இருந்து, யார்கிட்ட கேட்குறதுக்கோ பண்ணுறதுக்கோ ஏதாவது ஒரு பக்கம் அரேஞ்ச் பண்ணால் தானே அந்த பொண்ணோட கல்யாணம் நடக்கும் அப்படின்னு. நான் மட்டும்தானே இங்கே ஸ்ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு தானே 3 மாதமாக கால் வந்துட்டுருக்கு உங்கள் வீட்டிலேருந்து, உனக்கு உங்கள் வீட்டிலேருந்து கால் வருதா, உங்கள் அம்மாவும் உன் தங்கச்சியும் உனக்கு கால் பண்ணுறாங்களா, இந்த லாஸ்ட் 3 மந்த்தில் எனக்கு ஒரு நாள் தவறாமல் வருது, சாட்டர்டே சண்டேஸை தவிர்த்து மற்ற எல்லா டேஸும் வருது, அது தெரியுமா, உனக்கு தெரியும்ல அப்படின்னு. அதுக்கப்புறமேட்டு அவன் என்ன பண்ணான், பேசிக்கல ஜாஸ்தி, கிளம்பிட்டான் அங்கேருந்து. சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேயே என்னை ட்ராப் பண்ணும்போது கடைசியாக என்கிட்ட வந்துட்டு 100 ருபீஸாக இருந்துச்சு, சேஞ்ச் இல்லை. எனக்கு அவனுக்கு டெய்லி காசு கொடுத்து பழகிடுச்சுல்ல, ஸோ என்கிட்ட சேஞ்ச் இல்லை. அப்போ என்ன சொல்கிறான், நான் சொல்கிறேன் சரி இந்த 100 ருபீஸ் பிடி அப்படின்னு. எங்கள் ஊருக்கு வந்து பஸ்ஸுக்கு வந்துட்டு ஆவடியிலேருந்து அப்போது அந்த பீரியடில் 4 ருபீஸ் 50 பைசா ஏதோ எங்கள் ஊருக்கு. ஸோ அந்த சேஞ்சு கூட நான் இல்லை, நான் சேஞ்ச் இருந்தால் இருக்கும்னு நினச்சேன். ட்ரெயினுக்கு வந்து பாஸு, சேஞ்ச் இருந்தால் இருக்கும் பஸ்ஸுக்குன்னு நினச்சிட்டு நான் இருந்த ஒரு 100 ருபீஸை மொத்தமாக அவன்கிட்ட கொடுத்துட்டேன். அவன் என்ன பண்ணான், சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டான். நான் அங்கே போனால் ஆவடி போனால் இது இல்லை, சாரி சேஞ்ச் இல்லை என்கிட்ட சுத்தமாக. இருந்திருக்கிறதே அந்த ஒரு 100 தான் போல். என்ன பண்ணுறது, எப்படி நான் பஸ்ஸில் போவேன், பஸ் பாஸும் இல்லை. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு டெய்லி பஸ்ஸுக்கு வந்து பைசா கொடுத்தே போகிறது நான். ஏன்னா வரும்போது நான் பஸ் எடுக்க மாட்டேன், ஆட்டோ எடுத்துப்பேன், ஷேர் ஆட்டோ, போகும்போது பஸ் போயிடுவேன். ஸோ என்ன பண்ணுறேன், நான் அங்கேருந்து நடந்தே போகிறேன், கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ். ஆவடி இறங்கினதுக்கப்புறமேட்டு இவன் கூட பேசிக்கிட்டே போயிட்டேன் 45 மினிட்ஸ் அப்படியே நடப்பாதையிலேயே. வீட்டுக்கு ரீச் ஆனோன்னு பயங்கர டயர்டு வேறு, போய் தூங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் பெயின்லாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கான மெடிக்கேஷன் எடுக்கிறேன். அதுக்கான மெடிக்கேஷன் எடுக்கும்போது தான் எங்கள் அம்மா கேட்குறாங்க என்கிட்ட, ஏன் ஒழுங்காக தூங்க மாட்டுற, பண்ண மாட்டுற, அடிக்கடிக்கு எங்கேயாவது பேங்க்குன்னு பேசிக்கிட்டே இருக்க, என்ன கதை உன் கதை. நான் எதுவுமே என்ன சொல்கிறதுன்னு தெரில எனக்கு. நான் வந்து இல்லை கார் லோன் எடுக்கலான்னு சும்மா ட்ரை பண்ணுறேன், கார் இருந்தால் எடுக்குமான்னு. அதுக்கு இவ்வளோ மாதமாக நீ அலைவியா, யார் உன்னை கார் இல்லைன்னா இப்போ வந்து இது பண்ணுறேன் இருக்கிற கஷ்டத்தில் அப்படி இப்படின்னு எங்கள் அம்மா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி அவ்வளோதான், நான் விட்டுட்டேன், இதுக்கப்புறம் என்னால் முடியல உடம்பு, நான் எடுக்க போகிறதில்ல அப்படி இப்படின்னு நான் அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறேன். இதெல்லாம் அந்த டைமில் நடந்த கான்வர்சேஷனு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அடுத்தது இவனுக்கும் சாட்டர்டே சண்டே ஆனால் நான் கால் பண்ணும் போதெல்லாம் இவன் நம்பர் வந்து பிஸின்னு போகும். 1 மணிக்கு கால் பண்ணாலும், நைட்டு 1 மணிக்கு கால் பண்ணாலும் வெயிட்டிங்கில் போகும், 2 மணிக்கு கால் பண்ணாலும் வெயிட்டிங்கில் போகும், 11 மணிக்கு கால் பண்ணாலும் வெயிட்டிங்கில் போகும், எப்போ போனாலும் வெயிட்டிங்கு. ஆனால் எனக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிவிடுவான். ஆனால் எப்போவுமே ஒரே ஒரு நபரோட பேர் மட்டும் தான் சொல்லிக்கிட்டே இருப்பான். யாருன்னா, சண்முகம் கிட்ட பேசிகிட்ருக்கேன், பொண்ணோட கல்யாணத்துக்காக பேசிகிட்ருக்கேன்
அப்படின்னு பைசாக்காக யார்கிட்டயா கேட்க சொல்கிறேன். எப்போவுமே சேம் டைலாக் தான். அப்போது ஒரு 4-5 தடவை இதே சொல்லும் போது நான் கேட்டேன், 4-5 நாளாக தொடர்ந்து அவர்கிட்ட இதுக்காக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டேன். இல்லை அவர் ஃபேமிலி கதையை சொல்லிட்டு இருந்தார், அவர் அந்த கதையை சொன்னார், இந்த கதையை சொன்னார், ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்போ நானும் வந்துட்டு சரி ஓகே அவர்கிட்ட தான் பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறமேட்டு இந்த பொண்ணுக்கு கடைசியில் எப்போ தெரியுமாங்க, ஜனவரி ஆகிடுச்சா, ஃபெப்ரவரி ஆகிடுச்சு, மார்ச் எண்டில் தான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு லோனே சேங்ஷன் ஆகுது. எங்கே சேங்ஷன் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு ஒரே டைம்லங்க அட் அ டைமு ஃபஸ்ட்டு வந்து ஆக்சிஸ்லேருந்து எனக்கு வந்து ப்ராசஸிங் சக்ஸஸ்ஃபுல்லி ப்ராசஸ்டு ஏதோ ஒன்று அப்ரூவல் அது மாதிரி சக்ஸஸ்ன்ற மாதிரி வருது ஒரு மெசேஜ். செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இல்லை ஃபஸ்ட்டு ஆக்சிஸ் இல்லைங்க, ஃபஸ்ட்டு வந்து ஹெச்டிஎஃப்சி. இவன் வந்து என்ன பண்ணுறான், எனக்கு பூந்தமல்லி ஒரு பேங்க் போயிருந்தோம் நாங்கள் லோனுக்காக. அங்கே அந்த பேங்க்கை முடிச்சுட்டு என்னை வந்து இங்கே ட்ராப் பண்ணுறான், இங்கே பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டில் அந்த கோர்ட்டு வாசல்கிட்ட. அப்போது அந்த பஸ் ஸ்டாண்டில் அந்த இடத்துக்கு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே மேலே வந்துட்டு லோன் சென்டராக அது ஹெச்டிஎஃப்சியோடது. அது எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறோம், அங்கே இறங்கிட்டு பஸ்ஸுக்கு நான் எங்கள் ஆவடிக்கு பஸ்ஸில் போயிடுறேன், இதுக்கு மேலே ட்ராவல் பண்ண முடியல, வண்டியில் உட்கார முடியல, நான் பஸ்லேயே போய்ட்டு அங்கேருந்து ஆட்டோ இருந்தால் பிடிச்சி போய்க்கிறேன்னு சொல்லிட்டு இறங்குனா அங்கே எனக்கு சீரியஸாக பேங்க்குன்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தா டப்புன்னு எனக்கு ஒரு மெசேஜ் வருது, யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ப்ரீ அப்ரூவல் லோன். ப்ரீ அப்ரூவல் லோன்னா வந்துட்டு எந்த ஒரு ப்ரூஃபும் தேவையில்ல, இந்த சிக்னேச்சர் மிஸ் மேட்சிங்கு அந்த மாதிரி ஒரு இதுவெல்லாம் இருக்கவே இருக்காது, டக்குன்னு ஸ்பாட்லேயே க்ரெடிட் ஆகிடும். ஓகேங்களா, அந்த மெசேஜை பார்த்த உடனே அந்த இடத்துல குதிக்கிறேங்க நான். 2011 இட்ஸ் மார்ச் மந்த்து குதிக்கிறேன் நான். அவன் என்னென்னன்றான், இங்கே பாரு எனக்கு இந்த மாதிரி மெசேஜ் வந்திருக்கு, ப்ரீ அப்ரூவலில் எந்த இதுவும் தேவையே இல்லை, ஜஸ்ட் அப்ளை பண்ண வித்தின் 2 டேஸில் க்ரெடிட்டு அப்படின்னு. அப்புறம் அவனும் சிரிக்கிறான், பல்ல காட்டுறான். அந்த தருணம் என்னை திட்டினான். இந்த மெசேஜ் வர்றதுக்கு ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் பிஃபோர் என்னை திட்டுறான். அவன் திட்டிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக நாங்கள் நின்றுட்டுருக்கேன். அந்த கோபத்தில் தான் நான் என்ன சொன்னேன், எனக்கு உன் கூட வர வேண்டாம், நான் இங்கேருந்து பஸ்ஸில் போகிறேன்னு சொல்கிறேன். என்ன திட்டுறான்னா, உன்னை பார்த்தாலே அருவருப்பாக இருக்குது, டென்ஷன் ஆகுது எனக்கு, இவ்வளோ பெரிய பொண்ணாயிட்ட ஒரு சிக்னேச்சர் உன்னால் போட முடியாதா, 2-3 மாதமாக இதாலேயே ரிஜெக்ட் ஆகுது, எந்த பேங்க் போனாலும் சிக்னேச்சர் மிஸ் மேட்ச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சிக்னேச்சர் கூட உனக்கு ஒழுங்காக போட தரலன்னா என்னது அது, நான் எப்பவுமே யூஸ் பண்ணுற சிக்னேச்சர் தான் நான் போடுறேன், அப்படி இருந்தும் அது ரிஜெக்ட் ஆகுதுன்னு எனக்கு புரியல, அது மேபி வேறு எதுனா ரீசன் கூட இருக்கலாம் அப்படின்னு, சிபில் இஷ்யூவாக கூட இருக்கலாம், ஆனால் சிபில் ஸ்கோர் நல்லா தான் இருக்குது, எனக்கு என்னன்னே தெரில அப்படிங்கிறேன். ஸோ இந்த கான்வர்சேஷன்லாம் அதான் இதை திட்டிக்கிட்டே இருக்கான், நான் நின்று கேட்டுக்கிட்டே இருக்கேன். இந்த மெசேஜ் வருது, 2 பேருக்கும் சந்தோஷம், கண்ணில் தண்ணியாக ஊற்றுது. ஐயோ 5 மாதம் ஸ்ட்ரகிள் ஆச்சே, 5 மாதம் நான் எப்படிலாம் அலைஞ்சோம். டி நகரில் ஆக்சுவலாக அப்போல்லாம் வந்து வாட்டர் பேக்கெட் இருக்குங்க, அந்த வாட்டர் பேக்கெட் வந்து 1.5 ரூபாவோ என்னவோ, எங்கள் ஊரில் வந்து 1 ரூபா, சிட்டி சைட்லலாம் வந்து 150. ஸோ அந்த ஒரு வாட்டர் பேக்கெட், அந்த 1.5 ரூபா வாட்டர் பேக்கெட் கூட வாங்குறதுக்கு காசு இருக்காதுங்க. பேங்க்காக அலைவேன், அப்படியே நடப்பாதையிலே பஸ்ஸுக்கு மட்டும் வச்சுக்கிட்டு, இந்த இடத்துலேருந்து இந்த பஸ்ஸுக்கு இவ்வளோ ரூபா, இந்த இடத்துலேருந்து இவ்வளோ ரூபா, இதில் வந்து நான் 1 ரூபா மிஸ் ஆச்சுன்னா நம்மளால் ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி இறங்க 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி இறங்கி நடக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் வேண்டாம் சொல்லி தண்ணி எடுத்தால் கூட இப்படியே தேடிக்கிட்டே போயிட்டு ரொம்ப அநியாயத்துக்கு ஸ்ட்ரெயின் ஆகிட்டேங்க, ஓவர் ஸ்ட்ரெயின் ஆகிட்டேன். இந்த பையனும் என்ன பண்ணுவான், ஃபோன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், வெயிட்டிங்னே போகும், இவங்கிட்டேயும் பேச முடியாது. இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கடந்து வந்ததுக்கு அப்புறமேட்டு என்னாச்சு, அதான் அந்த ப்ரீ அப்ரூவல் கரெக்டாக அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குது, மேலே போனால் அவனுங்க என்ன சொல்கிறாங்க, இது லோன் சென்டர் தான், நீங்கள் இங்கேயே டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். எனக்கு அது இன்னும் ஒரு ஷாக்கிங்காக, என்னது லோன் சென்டரை இங்கேயே அப்ளை ஆமாங்க ப்ரீ அப்ரூவல் தானே, வித்தின் 2 டேஸில் க்ரெடிட் ஆகிடும் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நான் அப்ளை பண்ணுறேன். இல்லைங்க, ஆக்சுவலாக வந்துட்டு மார்ச் மந்த் இல்லைங்க, ஏப்ரல் மந்த்து தான். அந்த ஏப்ரலில் மார்ச் எண்டு அந்த இதில் தான் வந்துட்டு எனக்கு க்ரெடிட் இதுவே ஆகுது. இந்த பொண்ணோட கதை ஏப்ரல் மந்த்து, இட்ஸ் ஏப்ரல் மந்த்து. ஸோ ஏப்ரல் மந்த்து தான் வந்துட்டு எனக்கு அது மெசேஜ் வருது. இந்த மெசேஜ் வந்த வித்தின் 2 டேஸில் எனக்கு வந்து ஆக்சிஸ் பேங்க்லேருந்து மெசேஜ் வருது, உங்களது வந்து அண்டர் ப்ராசஸிங்
சக்ஸஸ்ஃபுல்லி எவ்ரிதிங் இஸ் டன்ன்ற மாதிரி வருது. அது வந்து 2 lakhsக்கு, இது வந்து 1.5 lakhs, அது வந்து 2 lakhs. ஸோ எனக்கு ரெண்டும் சேர்ந்து எனக்கு அட் அ டைமில் வர்றது ஓவர் ஹாப்பி ஆகிடுச்சு. என்ன பண்ணுறேன், இது மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். இதுங்களும் வந்துட்டு செம்ம ஹாப்பி ஆகிடுச்சுங்க. ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு லோன் வருது, அடுத்த ஒரு லோன் வந்து நெக்ஸ்ட் டே அன்றைக்கே கிரெடிட் ஆகிடும், இல்லாட்டி நெக்ஸ்ட் டே கிரெடிட் ஆகிற மாதிரி மெசேஜும் வந்துருச்சு. ஸோ ஓகே, நம்ம வீக்கெண்டில் என்ன பண்ணலாம், ஷிஃப்ட்டு முடிஞ்ச உடனே, அதாவது சாட்டர்டே ஃப்ரைடே முடியும்ல, முடிஞ்ச உடனே நேராக ராஜா நேமனபுரம், அதான் ஹோம் பிரான்ச்சு போயிட்டு அங்கேருந்து நம்ம இந்த 3 lakhs 18,000, 3 lakhs and 18,000ங்க டோட்டலாக எனக்கு வந்த அமௌண்ட்டு, 2 பேங்க்கும் சேர்ந்து. அந்த 3,18,000ல் அந்த 18,000 அப்படியே போட்டேன்னா, ஏன்னா இதுவரையும் மினிமம் பேலன்ஸ் எதை கட்டிகிட்ருக்கேன் கிரெடிட் கார்டுக்கு. ஸோ அதை போட்டுட்டு என்ன பண்ணேன், க்ளோஸ் பண்ணிடலாம் கிரெடிட் கார்டை, இதுக்கு மேலே என்னால் மினிமம் பேலன்ஸ் கட்ட முடியல, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டேன். அவனும் வந்து சரின்னு சொல்லிட்டான். ஸோ சொலையாக வந்து நான் வந்து 3 lakhs தான் எனக்கு வந்து கொடுத்தேன் இதுங்களுக்கு. அதுக்கப்புறம் அந்த 18,000 வந்து என்ன பண்ணேன், ஆமாம், அந்த மிச்சம் இருக்க 18,000 அப்படியே கிரெடிட் கார்டில் அந்த இடத்துலையே நின்று போட்டு டெபாசிட் பண்ணி, கிரெடிட் கார்டோட வேல்யூவே எனக்கு 20,000 தான் அப்போதைக்கு. அப்போ என்ன பண்ணேன், அங்கேயே கார்டை வந்து அவங்க கண்ணு முன்னாடி உடச்சி போட்டேங்க. ஏன்னா இது வரைக்கும் நான் எவ்வளோ வருஷமாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன் கிரெடிட் கார்டு. இது மாதிரி நான் ஒரு சுச்சுவேஷன் இந்த மினிமம் பேலன்ஸை கட்டி ஓட்டி எனக்கு அந்த சுச்சுவேஷன் பிடிக்கல. இது எல்லாமே இந்த ஆள் என்னோடய வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் இவ்வளோ இதெல்லாம். ஸோ என்ன பண்ணுறான், அங்கேயே அவன் என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டான். அறிவு இருக்கா அவனுக்கு, இருக்கிற சுச்சுவேஷனில் எதுக்கு, இருக்கிற சுச்சுவேஷனில் நான் தானே வந்து கட்டிகிட்ருக்கேன் மினிமம் பேலன்ஸ், என்னால் கட்ட முடியலன்ற ஒரு தருணத்தில் தான் நான் வந்து உடச்சி போடுறேன், எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். வாயை மூடிக்கிட்டான், எதுவுமே பேசிக்கல. அவன் இந்த வார்த்தை விட்டான், அவன் கிரெடிட் கார்டு கிடைக்கலன்னு சொல்லி கஷ்டப்படுறாங்க, கிடைச்ச கிரெடிட் கார்டை ஓகே எல்லாமே கரெக்டு தான், இது வரைக்கும் நான் எப்படி யூஸ் பண்ணிட்டுருந்தேன் தெரியுமா, இப்போ நான் எவ்வளோ கேவலமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா, ஏன்னா என்னால் முடியல, அதனால் நான் உடச்சேன். அப்போ கூட அவன் வாயில் கடைசி வரைக்கும் கூட சரி நான் பார்த்துக்கிறேன், எவ்வளோ கட்டணும் நான் கட்டுறேன், இது எந்த ஒரு வார்த்தையும் இல்லை. ஸோ இது மாதிரி திட்டுறதுக்கு மட்டும் முன்னாடி வந்து நின்றுட்டுருந்தான். அதுக்கப்புறமேட்டு இன்னொன்று சொல்லுவேஷன், இந்த 3 lakhs and 3 lakhs அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணுறோம்லங்க, டெபாசிட் பண்ண உடனே 6 months எனக்கு மட்டும்தான் கால் வரும். அவன் வந்து இத்தனைக்கும் பேங்க்கில் தான் அந்த டிஸ்கஷன் பண்ணிகிட்ருக்கோம். இதோட எங்கள் வீட்டில் 6 மாதம் ஆயிடுச்சு என்கிட்ட பேசி. எங்கள் வீட்டில் என் தங்கச்சி எனக்கு ஃபோன் பண்ணாது, எங்கள் அம்மா தான் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, டெய்லி காலைல ஆனால் ஃபோன் பண்ணிவிடுவாங்க. இதோட 6 மாதம் ஆகுது, இது வரைக்கும் எனக்கு ஃபோன் வரல, உனக்கு தான் வருது ஃபோன் அப்படின்னு சொல்லி வாயை மூடல. அவனுக்கு ஃபோன் வருது, என்னென்னு அந்த பொம்பளை பொறுக்கிக்கு என்னென்னு, எனக்கு வந்து இது லோனு வந்து அமௌண்ட் வந்துருச்சுடா, ட்ரான்சாக்ஷன் பண்ணி விட்டியா, வந்துருச்சு, சரி நான் வைக்கிறேன், நாங்கள் 2 பேரும் கடைக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 8:30 மணி 9 மணிக்கு, ராஜா அன்னைமலை பிரான்ச் வந்து காலையிலே திறந்துருவாங்க. ஸோ ஒரு 8:30 9 மணி அந்த மாதிரி அளவில் நாங்கள் கிளம்புறோன்னு, எனக்கு இங்கே ஸ்பாட்டில் கண்ணில் தண்ணி தேங்குதுங்க. அதாவது 6 மாதமாக ஃபோன் பண்ணிச்சுங்க, அந்த ட்ரான்சாக்ஷன் போய் அதுங்க அக்கௌண்ட்டில் 3 லட்சம் இறங்கிடுச்சின்னு உடனே எனக்கு ஃபோனும் வரல, ஒன்றும் வரல. தேங்க்ஸை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேங்க, நான் ஓப்பனாக சொல்கிறேன், மனுஷன் தானே நானும், எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, அதெல்லாம் சும்மா கதை. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், அந்த ஒரு தேங்க்ஸ் வந்து அந்த 6 month ஸ்ட்ரகிளுக்கு வந்துட்டு ஒரு தூசி மாதிரி பறந்துட்டுருக்கோம் என் மனசில் இருந்த வலி. நான் அதை எதிர்பார்த்தேன், அது இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், எனக்கு ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். நான் இங்கேருந்து நானே பஸ்ஸில் போகிறேன். நான் சென்டரில் விடுறேன், இல்லை நான் போயிடுறேன், நீ வேலையை பாரு, நீ போ தயவுசெய்து. இல்லை நான் விடுறேன், ஏதோ சரியில்லை, இப்போ எதுக்கு நீ மூஞ்சி தூக்கி வச்சுருக்க, என்ன ஆச்சு, அதான் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சுல்ல, பணம் கொடுத்தாச்சு, அவங்க போய் நகை எடுக்க போகிறாங்க அப்படி இப்படின்னு பேசுகிறான். இல்லை எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக விட, எனக்கு ஓவர் ஸ்ட்ரெயின், இன்னொரு பக்கம் ஹாப்பி தான், காசு கொடுத்து கிடச்சதில்ல, நான் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக நான் போகிறேன் அப்படின்னு. நான் சென்ட்ரலில் விட்டுறேன், அதுக்கப்புறம் நீ ரிலாக்ஸ்டாக போ அப்படிங்கிறான். சரின்னு சொல்லிட்டு அவன் கூட சென்ட்ரலில் போய் இறங்கி அங்கேருந்து ட்ரெயினில் வழக்கம் போல் அழுவ ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு எல்லாமே தப்பாக தோணுதுன்னு சொல்லிட்டு ஓவராக அழுக ஆரம்பிச்சிட்டேன். ஆவடி வந்துட்டு இறங்கி எங்கள் ஊர் பஸ்ஸும் ஏறிட்டேன். போயும் எனக்கு மனசே சரியில்லை. வீட்டுக்கு போய் 6 மாதம் நான் பட்ட கஷ்டத்துக்கு எனக்கு அன்றைக்கி லோன் கிடச்சிச்சு, அந்த ஃபேமிலிக்கு கொடுத்துட்டேன். அடுத்த 2 வாரத்தில் கல்யாணம். அப்போ நான் எந்த அளவுக்கு நல்லா நிம்மதியாக தூங்கியிருக்கணும், எனக்கு தூக்கம் வரலைங்க, அவ்வளோ அழுகிறேன்.
இவ்வளோ 6 மாதம் கழித்து இந்த மாதிரி ஒரு சீப் பிஹேவியங்காக அன்னைக்கு ஈவினிங் சேம் டே ஈவினிங் கொஞ்சம் லேட்டாக என்ன பண்ண தூங்கி எழுந்திரிச்சிட்டு ஆவடியில் ஈவினிங்கில் போய் நிற்கிறேன் ட்ரெயினுக்காக. அப்போ ட்ரெயினுக்காக நிற்கும் போது இவன் எனக்கு ஃபோன் பண்ணுறான், எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் ஆவடி ஸ்டேஷனுக்கு வந்தேன், ட்ரெயின் இன்னும் ஏறல அப்படின்னு. சரி ஏன் டல்லாக இருக்க அப்படின்னு. நான் ஒன்றும் இல்லையே அப்படின்னேன். இல்லை காலையிலேருந்தே நீ சரியில்லை, பேங்க்கில் இருந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்புனதுலேருந்தே ஒரு மாதிரி தான் இருக்க, எனக்கு ஃபுல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு. அப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் டம்ப் பண்ண வைக்க முடியல மனசுக்குள்ளே. எனக்கு வந்து ஓப்பன் அப் பண்ணணும்னு தோணுச்சு. அப்போ நான் சொல்லிட்டேன், இல்லை 6 மாதம் அப்போ தானே அந்த கான்வர்சேஷன் நம்ம பண்ணிகிட்ருந்தோம், 6 மாதம் ஆகிடுச்சு எங்கள் வீட்டிலேருந்து எனக்கு ஃபோனே வர்றதில்லைன்னு சொல்லிவிட்டு. சரி 6 மாதமாக எனக்கு தான் அந்த ஃபோன் வந்துட்டுருந்துச்சு. தூங்கிட்டுருக்கேன்னு தெரிஞ்சும் கூப்பிடுவாங்க, தூங்கிட்டுருப்பா அப்படின்னு தெரிஞ்சும் நான் தூக்கத்துலேயே பேசினா கூட கண்டினியூ பண்ணுவாங்க. இந்த பேங்க்கு போனியா, அந்த பேங்க்கு போனியா, எவ்வளோ கேட்குறாங்க, இவ்வளோ என்ன சொல்கிறாங்க இன்ட்ரெஸ்ட்டுன்னு. ஐயோ நீ தூங்குறியா, சாரி உன் கூட பேச வேண்டாம், இப்போ நீ தூங்கு நல்லா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னதில்லை இந்த 6 மாதத்தில். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ட்ரான்சாக்ஷன் போட்ட உடனே உனக்கு ஃபோன் வருது, பைசா வந்துருச்சு, நாங்கள் நகை வாங்க போகிறோன்றாங்க. எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சா, தேங்க்ஸு, கிடச்சிருச்சு, அட்லீஸ்ட் கிடச்சிருச்சு. இல்லையே, நீ ஒரு நிமிஷம் ஃபோனை வையன்னா. என்னன்னு சொன்னேன், நீ ஒரு நிமிஷம் ஃபோனை வை அப்படின்னா. சரி நானும் ஃபோனை கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு எனக்கும் ட்ரெயின் வந்துச்சு, ட்ரெயின் ஏறிட்டேன். இவன் வந்து அந்த கேப்பில் அவங்க வீட்டில் ஃபோன் பண்ணியிருக்கான் போல், அவளுக்கு ஒரு வந்து தேங்க்ஸ் சொல்லுங்கள் அந்த பொண்ணு இது மாதிரி சொல்லிச்சுன்னு. ஸோ நான் கரெக்டாக ட்ரெயின் ஏறி கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஸ்டாப்பிங் க்ராஸ் ஆகுது. 2-3 ஸ்டாப்பிங் க்ராஸ் கரெக்டாக பட்டரவாக்கம் ஸ்டாப்பிங் வரப்போகுது. ஓகேங்களா, பட்டரவாக்கம் ஸ்டாப்பிங் வரப்போகும்போது எனக்கு வந்து கால் வருது இவங்க அம்மா கிட்டேருந்து. என்னென்னு, சாரி உங்களுக்கு நான் காலையில் கூப்பிடணுன்னு நினச்சேன், நாங்கள் கொஞ்சம் ஷாப்பிங்க்கு கிளம்பிட்டு இருந்தோமா, அதனால தான் கூப்பிட முடியல. ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் பண்ண உதவிக்கு, நீங்கள் இல்லைன்னா இதெல்லாம் நடந்திருக்காது. நல்லா எல்லாம் நகையெல்லாம் வாங்கியாச்சு, நாங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே வாங்கிட்டோம், எல்லாம் லைட் வெயிட்லேயே பெருசு பெருசாக வாங்கிட்டோம் அப்படின்னு. தயவுசெய்து உன்னிப்பாக கவனிங்க இந்த கான்வர்சேஷனை. வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இதுவும் ரெக்கார்டு தான், இதுவும் ஃபோனு தாங்க. சைபர் கிரைமில் இன்றைக்கி யாராவது எனக்கு இவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு இந்த டீகேடான ஒரு மெசேஜ் எல்லாம் எனக்கு கொடுக்குறாங்கன்னா, என்னோட ஒரு சந்தோஷமான ஆள், நான் ஸ்பாட்டில் எனக்கு ஹார்ட் அட்டாக் ஆகாத கூட நிம்மதியாக போய் சேருவாங்க அந்த கான்வர்சேஷன்லாம் வெளியிட்டுச்சுன்னா. அவ்வளோ ஹாப்பியாக இருப்பேன். அப்போது அந்த பொம்பளை வந்து என்ன சொல்லுது, ஏய் இந்தா இவ லைனில் இருக்கா, ஈஸ்வரி லைனில் இருக்கா அப்படின்னு சொல்லு. மா ஃபோனை வை, நான் அப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்னு இப்படி தான் சொல்லுச்சு. மா ஃபோனை வை, நான் அப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்னு. எனக்கா ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க இந்த கேட்டோடனே. அவள் இல்லை கொஞ்சம் பிஸியாக இருக்கா, அவள் உங்களை கூப்பிடுவா அப்படின்னு. நான் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன், ஸ்பாட்டில் கட் பண்ணேன். இந்த பொறுமையாக வெயிட் பண்ணி கிட் பண்ணி அது மாதிரிலாம் இல்லை. இன்னொன்றுங்க, இந்த நகையெல்லாம் இந்த லோன் எடுத்து கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னென்னா, இது எனக்கு வந்து தீபாவளி போனஸ் வரும் ஓகேங்களா. அந்த தீபாவளி போனஸில் இந்த பொண்ணுக்கு சரி லோன் தான் கிடைக்குமா, அக்டோபர் மாதம் வரும், லோன் தான் கிடைக்கல, இந்த பொண்ணோட கல்யாணத்துக்காக ஒரு சின்ன நகையை நம்ம இப்பயே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த போனஸை தூக்கிட்டு அன்றைக்கி பெர்மிஷன் ஆஃபீஸில் நைட்டு 6:30 லாகின் எனக்கு, சாரி 7:30 லாகின் எனக்கு, 7:30 6:30. அப்போ நான் என்ன பண்ணுறேன், பெர்மிஷன் கேட்குறேன், எனக்கு ஒரு 2 ஹார்ஸ் பெர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் போட்டு அந்த கிரெடிட் ஆன சந்தோஷத்தில் எங்கள் வீட்டுக்கும் யாருக்கும் தெரியாமல் அந்த பொண்ணுக்கு வாங்கின நகை வந்து ஜிஆர்டியில், டி நகர் ஜிஆர்டியில் கல்கட்டா மாடலில் 2, அப்போ வந்து நகை விலை கம்மி தானேங்க, அப்போ வந்து 3 கிராம்ஸுக்கும் 3 கிராம்ஸுக்கு தான் நினைக்கிறேன், 3 கிராம்ஸுக்கு வந்துட்டு 10,000 கிரெடிட் ஆகும். தீபாவளிக்கு ஃப்ளாட்டாக எல்லாருக்குமே 10,000 போடுவாங்க ஆஃபீஸ்லேருந்து. ஸோ நான் என்ன பண்ணுறேன், மேல் கொண்டு காசும் போட்டு 3 கிராம்ஸ்க்கு 2 மோதிரமாக கல்கட்டா, ஒன்று வந்து 2 கிராம் சம்திங், இன்னொன்று வந்து 1.8 1 சம்திங், அந்த 3 சம்திங் அரை சவரனுக்கும் கொஞ்சம் கம்மி. அதில் 2 கல்கட்டா மாடலு. அந்த பொண்ணோட கை விரல் வந்து குட்டியாக தான் இருக்கும். கரெக்டான ஒரு கெஸ்ஸிங்கில் என்ன பண்ணேன், அவ்வளோ ஆசைப்பட்டு அந்த 2 மோதிரம் வாங்கினேங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் வாங்கினது அந்த பொண்ணோட கல்யாணத்துக்கு, லோனு கிடைக்கிறதுக்கு முன்னாடி சேர்த்து வைக்கலாம் அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்னு.
அதுக்கப்புறமேட்டு ஜான்வரி மந்த்து லீவ் அண்ட் கேஷ்மேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வரும். அதான் நம்ம எடுக்காத லீவெல்லாம் வந்துட்டு சேர்ந்து அது ஒரு நல்ல ஒரு டீசெண்டான அமௌண்ட்டாக வரும். ஸோ அந்த அமௌண்ட் வந்துச்சு. இவனுக்கும் ஒரு அமௌண்ட் வந்துச்சு. ஓகேவா? இவனுக்கு வந்து எதுக்கு வந்துச்சு? இவன் கம்பெனியை குவிட் பண்ணிட்டானா இல்லை இவன் கம்பெனி 2000 ஆமாங்க. இவன் வந்து 2011 எண்ட்லலாம் குவிட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். பட் என்ன ஏதோ ஒரு அமௌண்ட் வந்துச்சு ஆக்சுவலாக. அப்போது என்ன ஆகுது, அந்த அமௌண்ட்டையும் இந்த அமௌண்ட்டையும் சேர்த்து ஜான்வரி மந்த்து ஒரு வளையல் வாங்கலாம் அப்படின்னு. அப்போது இந்த என்ஜிஓ பையன் இருக்கான் பார்த்தீங்களா, மேல்கொண்டே கொஞ்சம் காசு கேட்குது. அப்போது காசு தேவைப்படுது வளையல் வாங்கணுன்னா. அப்போ அந்த என்ஜிஓ பையன் என்ன பண்ணுறான், லலிதா ஜுவல்லரி, டி நகரில் லலிதா ஜுவல்லரியில் நான் வந்து இவ்வளோ காசு கொடுக்குறேன்டா, நீ பொறுமையாக தா அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ 2011 நீ பொறுமையாக தா, சாரி 2012 ஜான்வரி மந்த்து, நீ பொறுமையாக தாடா, நீ எவ்வளோ கஷ்டத்தில் இருப்பேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு 20,000 ருபீஸ் எடுத்துன்னு வரான் அந்த பையன் லலிதா ஜுவல்லரியில். நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்களுக்கு வந்த காசு, அந்த லீவ் அண்ட் கேஷ்மெண்ட் காசு, இவனோட ஒரு காசு, இவனுக்கு ஏதோ ஒரு காசு வந்துச்சுங்க, பிஎஃப் பணம்னு நினைக்கிறேன். அது அந்த இவனோட பைசா எல்லாத்தையும் போட்டுட்டு 2 முக்கால் சவரன் சொல்லிட்டு நல்லா பட்டையாக லைட் வெயிட்டில் 2 வளையல் வாங்குகிறோம். ஸோ 2 வளையல் 2 மோதிரம் ரெடியாக இருக்குது அந்த பொண்ணுக்கு. ஓகேங்களா? லோனுக்கு மட்டும்தான் லோனு அலைய வேண்டியது அடுத்தது. அந்த லோனும் கிடச்சிருச்சு. எப்போது? ஏப்ரல் மந்த்து கிடச்சிருச்சு. நகைங்களும் வாங்கிடுச்சுங்க. அதுக்கான அசிங்கமும் நான் பட ஆரம்பிச்சிட்டேன். இஎம்ஐ லோனு சேங்ஷன் ஆச்சுல்லங்க. என்ன சொல்லிச்சிங்க, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அப்படியே ரிவைண்ட் பண்ணால் இந்த பொறுக்கி கட்டிடுவான், பொம்பளை பொறுக்கி கட்டிடுவான்ச்சுங்க. வாயே திறக்கலை. லோனுக்கு அடித்து அந்த அக்கௌண்ட்டில் போகும்போது கூட எனக்கு கால் வரல. இந்த ஆள் சொல்லி ஃபோன் பண்ணுங்க. ஒரு இஎம்ஐ கட்டினதில்லை, இஎம்ஐ எவ்வளோன்னு கேட்டதில்லை, என்ன டேட்டுன்னு தெரியாது. அமைதியாக கட்டிக்கிட்டே இருந்தேன். அது பாட்டுன்னு போச்சு. இந்த பொண்ணோட கல்யாணமும் ஏதோ ஒரு டேட்டுங்க, ஏப்ரல் எண்டில் வரும். ஏதோ ஒரு சரியாக ஞாபகம் இல்லை, 29th நினைக்கிறேன், 28th இந்த பொண்ணு கல்யாணம். இந்த பொண்ணு கரெக்டாக லோன் எடுத்து கொடுத்துட்டேன்னா எனக்கு காண்டாக்ட் இல்லையா, கரெக்டாக கல்யாணத்துக்கு 1 வீக் பிஃபோர். நான் அப்போ வந்து பியூட்டிஷியன் வேறு படிச்சுட்ருந்தேன் நான். அப்போது நீங்கள் வந்து பியூட்டிஷியன் படிச்சிருக்கீங்களா, நீங்கள் வந்து மேக்கப் பண்ணுவீங்களா, இங்கெல்லாம் ரொம்ப சார்ஜஸ் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்ச்சு. நான் வந்து சரிங்க நான் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சென்னையிலேருந்து எப்போ வருவீங்கன்னு சொல்லுங்கள், எனக்கு வந்துட்டு ஹென்னா வேணும் தலைக்கு. அதுக்கப்புறமேட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு நகை செட்டு வேணும் ப்ரைடுக்கு, நைட்டு ரிசப்ஷனுக்கு போடுறதுக்கு, மார்னிங் கல்யாணத்துக்கு வந்து ஃபுல்லாக கோல்டு போட்டுப்பேன் அப்படின்னு. சரிங்கன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு இப்படி வேறு சொல்லிடுச்சே, ஆசைப்பட்டுருச்சு வேறு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தில் இருந்த என்னோடய கோல்டு செயினை போய்ட்டு வச்சுட்டு அந்த பைசாவை எடுத்துக்கிட்டு என்கிட்ட இப்போது இஎம்ஐ போயிடும், இந்த ஆளுக்கு கொடுத்த கமிட்மெண்ட் அந்த காசு போயிடும், அதுக்கப்புறமேட்டு வீட்டு செலவு, என்னோடய பர்சனலு, இது எதுன்னு எல்லாம் போக கையில் ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. இந்த பொண்ணு வேறு இப்படி கேட்டுருச்சா, நகை வேணும் நைட்டு ரிசப்ஷனுக்கு, இதுதான் மாடல்னு சொல்லி மாடலாம் காமிச்சிருச்சு எனக்கு. அப்போ அந்த இதை பார்த்த உடனே என்ன பண்ணுறேன், அதை வச்சுக்கிட்டு உங்கள் தங்கச்சி இது மாதிரி கேட்டுருச்சு, நைட்டு ரிசப்ஷனுக்கு இப்படி தான் போட போதான், இதுதான் மாடல், இதுக்கேற்ற மாதிரியே கோல்டனில் தான் வேணும்னு சொல்லிச்சு. உட்காந்து சவுக்கார்பேட்டா ஏறி 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 அலையிறோம் அது மாதிரி ஒரு நகையை வாங்குறதுக்கு. கடைசியில் என்ன பண்ணுறோம், நகையும் வாங்கிட்டோம், இந்த பொண்ணு கொடுத்த ஐட்டம்ஸையும் வாங்கிட்டோம். அதாவது இது காசெல்லாம் கொடுக்கல, வாயில் லிஸ்ட்டு மட்டும் தான் கொடுக்கும். ஸோ அந்த லிஸ்ட்டு கொடுக்குறத வந்துட்டு என்ன பண்ணோம், இது வந்து ஹென்னா கேட்டுச்சு, கோல்டு ஃபேஷியல் வேணும்னு கேட்டுச்சுன்னு எல்லாம் கிட்டெல்லாம் வேக்சிங்லாம் வந்து நிறையா வாங்கிட்டேன். ஏன்னா அது வந்து ஃபுல் பாடி வேக்சிங் பண்ணணும்னு சொல்லிச்சு. சரின்னு எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு எங்கள் வீட்லேயும் நான் சொல்லிட்டேன், இது மாதிரி கேரளாவில் ஒரு கல்யாணம். எங்கள் வீட்லேயும் அப்போ தானே நான் வந்துட்டு பியூட்டிஷியன் முடித்தேன். என்னம்மா நானும் அப்போ தானே பியூட்டிஷியன் முடித்தேன், அதனால் ஆர்டர் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு நான் அந்த கேரளாவுக்கு போகிறேன். இவன் வந்துட்டு இது தூங்கிட்டுருக்கான் இவங்க வீட்டில். நான் காலையில் போய் இவங்களோட கசின் பிரதர் தான் வந்து என்னை ரயில்வே ஸ்டேஷன் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனால் இவன் என்னை பார்த்த பார்வை எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமாகிடுச்சுங்க, ஏன் தான் வந்தமோன்னு, சீரியஸாக. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இவனுக்கு நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன், இதுதான் அந்த நகை, நீங்கள் கேட்டது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அதுக்கு அதை பார்த்த உடனே நல்லா இருக்குங்கன்னு சொல்லணும் ஃபார்மாலிட்டிக்கு. ஐயய்ய இப்படி இருக்கா, சரி எனக்கு வேண்டாம்,
நான் வந்து எந்த கோல்டே போட்டுக்கிறேன் அப்படின்னுடுச்சுங்க. 4000 ருபீஸுங்க. எனக்கு அப்படியே கண்ணில் இவன் அதை பார்த்தாங்க. இவன் வந்து அந்த பெட்ரூமில் அந்த அவங்களோட பாத்ரூம் கிட்டே நிற்கிறான். நான் வந்து முன்னாடி இருக்கேன், அந்த பெட்டுக்கு முன்னாடி இருக்கேன். ட்ராலி வச்சு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிடுச்சுங்க. வெளியில் போயிடுச்சு அது பாட்டுன்னு. நான் என்ன பண்ணுறேன், அந்த நகையெல்லாம் திருப்பி அந்த பாக்ஸில் அரேஞ்ச் பண்ணுறேன். கண்ணிலேருந்து தண்ணி விழுது. கரெக்டாக அந்த ட்ராப் போய் அந்த நகை மேலே விழுது. அவன் அதை பார்க்குறான். பார்த்துட்டு அவனும் கம்முன்னு வெளில போயிட்டான். என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அழுக ஓவராக வருது. நெஞ்சு ஒரு மாதிரி அடைக்கிது எனக்கு அழுக. நான் குளிச்சுட்டு வரட்டா அப்படின்னு கேட்குறேன். சரி குளின்றாங்க. டக்குன்னு எல்லோரும் வெளில போனேன். என்ன பண்ணேன், எல்லாத்தையும் தூக்கி ட்ராலி எல்லாம் வெளில வச்சுட்டு நைட்டி ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வெளியில் குளிக்கிறதுக்கு ரெடியாக வச்சுட்டு குளிக்க போகல. உட்காந்து ஓன்னு அழுகுறேன் நான். சத்தமே இல்லாமல் தேம்பி தேம்பி அழுகுறேன். எனக்கு பிடிக்கல, எனக்கு பயமாக இருக்குது, ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, இதுங்க என்ன இவ்வளோ சீப்பாக பிஹேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக அழுகுறேன். சரி வேண்டாம், மூக்கெல்லாம் அடைச்சிக்கிச்சு வேறு கொஞ்ச நேரத்துலேயே. அந்தளவுக்கு அழுதுட்டேன். என்ன பண்ணுறேன், நேரம் ஐயோ வேணாம் தெரிஞ்சிட போதுன்னு சொல்லிட்டு நேராக பாத்ரூமில் போயிட்டு குளிக்கிறேன்னு சொல்லிட்டோமே, இது வரையும் என்ன என்ன கேட்க போகிறாங்க, திடீர்னு வந்துட போகிறாங்க, தட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ளே போயிட்டேன். ஷவராக சேர்ந்து நல்லா அழுது தீர்த்து கண்ணெல்லாம் நார்மல் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் வந்தேன். வெளியில் குளிச்சுலாம் முடிச்சுட்டு வந்து சாப்பிட்றேன். இவன் என்னை பெருசாக கண்டுக்கிற மாதிரியே இல்லை, பேசுகிற மாதிரி. இவன் முகத்தில் ஒரு சிரிப்பு இல்லைங்க என்னை பார்த்த உடனே. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது தாங்க தெரிய வந்துச்சு அதுக்கு என்ன ரீசன்றது. ஸோ இவன் முகத்தில் வந்து ஒரு அந்த சிரிப்போ ஒரு ஹாப்பினஸ்ஸோ இல்லை நான் வந்ததில். ஸோ இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு, ஃபஸ்ட்டு ஹென்னா போடலாம், சாப்பிட்டு முடிச்சிருங்க, ஹென்னா போட்டுடலாம் அப்படின்ச்சு. சரிங்கன்னு சாப்பிட்டு முடித்த உடனே அன்றைக்கி நைட்டு ரிசப்ஷனுங்க. மார்னிங்க்கு ஹென்னா போடுறோம். அதுக்கப்புறமேட்டு இல்லைங்க ஆமாம் மறுநாள் தான் நினைக்கிறேன். எனக்கு சரியாக ஞாபகம் இதுதான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும் அவங்களதுல. அப்போ என்ன பண்ணுறேன் ஆனால் நான் போன அன்னிலேருந்து நான் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதாவது ஃபஸ்ட்டு ஹென்னா போட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டு ஃபேஷியல் பண்ணணும். அந்த ஃபேஷியல் வந்து நைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சுங்க. சரி ஓகே அப்படின்னு. அதுக்கப்புறமேட்டு ஹென்னாக்கே ஆகிடுச்சு பாடி வேக்சிங். ஹென்னா முடித்த உடனே மத்தியானம் லஞ்ச் அதுக்கே டைம் ஆகிடுச்சா. அதுக்குள்ளே லஞ்ச் டைம் வந்துச்சு. லஞ்ச் சாப்பிட்டோமா, சரி ரெஸ்ட் எடுக்கலான்னு போனால் இல்லை எனக்கு பாடி வேக்சிங் பண்ணலாம் அப்படின்ச்சு. சரிங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் நெக்லேருந்து ஃபுல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுச்சுங்க. எனக்கே நான் ஃபஸ்ட்டு முன்ன பண்ணதே இல்லை இது மாதிரி ஃபுல் பாடி வேக்சிங்கு. ஒரு மாதிரி ஷையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லாமல். எனக்கு சரி ஓகே என்ன பண்ணுறது, அது கேட்குது பண்ணி தானே ஆகணும், நம்மளும் பண்ணுறோன்னு சொல்லிட்டோம். ஃபுல் பாடி வேக்சிங் பண்ணி விட்டேன். அதாவது பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நைட் டைமில் வந்துட்டு ஃபேஷியலு. அதுக்குள்ளே டின்னரும் வந்துச்சா. அதுவே ஆகிடுச்சு ஒரு 3-4 ஹவர்ஸ் கிட்ட. அப்புறம் ஈவினிங் வந்துச்சு. எல்லாம் கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு ஒருத்தங்களாம் கெஸ்ட்டும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவினிங் டைமில் இவங்களோட ரிலேஷனும் வந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் ஃபேஷியல் பண்ணணும்னு சொன்னாங்க. சரி ஃபஸ்ட்டு இந்த பொண்ணுக்கு ஃபேஷியல் பண்ணி முடிச்சுட்டு அவங்களுக்கு ஃபேஷியல் பண்ணி ஓவர் டயர்டாகிடுச்சு. மறுநாள் படுத்து காலையில் எழுந்திரிச்சு ஏன் தான் வந்தோமோன்ற மாதிரி ஆகிடுச்சு எனக்கு. அந்த வீட்டுக்கு, அந்த கேரளாவுக்கு, அந்த ஊருக்கே ஏன் வந்தோமோன்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. எப்படா அங்கேருந்து கிளம்புவோமோ அந்த ஒரு ஃபீல் வந்து ரொம்ப அழுத்தமாக கொடுத்துருச்சு எனக்கு மனசுக்குள்ளே. ஐயோ கிளம்புனா போதுமே, இந்த குடும்பத்துலேருந்து கிளம்புனா போதுமேன்ற மாதிரி, எப்படா முடியுன்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்செல்லாம் சாப்பிட்டு அந்த ரூமில் வந்து எங்கேயும் நான் வெளில போகல. அங்கேயே இருக்கிறது. இவன் வந்து பார்ப்பான், பேசுவான். இவங்க பெரியம்மா இருப்பாங்க, அவங்க வந்து பேசுவாங்க அடிக்கடிக்கு நல்லா. அது மாதிரி போயிட்டுருந்துச்சி. அப்புறம் கரெக்டாக மத்தியான டைம்லலாம் வந்துட்டு இதுக்கு வந்து மேக்கப் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சாச்சு. ஈவினிங் வந்து பார்ட்டின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மேக்கப் பார்ட்டி முடிச்சிச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து மேரேஜ். ஸோ மேரேஜுக்கும் மேக்கப் பண்ணேன் ஃபுல்லாக. அந்த ஈவினிங் நைட் பார்ட்டியில் ஒரு சம்பவம் என்னென்னா, வீட்டுக்கு வரவங்கெல்லாம் வந்துட்டு காசு தருவாங்க இவங்களுக்கு, ஓகேங்களா. ஸோ அந்த காசெல்லாம் வந்துட்டு இவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, நீ தான் கரெக்டான ஆள், நீ வந்து காசெல்லாம் வாங்கி பீரோவில் வச்சுக்கோ, இதுதான் சாவி அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு சாவியும் அந்த பீரோ சாவியும் கொடுத்துட்டு, எனது பெட்ரூமில் யார்கிட்டலாம் வந்து காசு வருதோ நான் கொடுக்குறேன் வச்சிடணும். நானும் ஓகேன்றேன், ஓகேங்களா. அதுக்கப்புறமேட்டு இந்த பொண்ணு என்ன பண்ணுது என்கிட்ட, நீங்கள் வந்து மிரட்டுதுங்க. உண்மையாக சொல்கிறேன், மிரட்டுச்சு. அதாவது முன்ன பின்ன பேச்சு இல்லை, இதுக்கு வந்து லோன் எடுத்து கொடுத்தேன், டி நகரில் வந்துச்சு, கிரெடிட் கார்டை ஆட்டையை போட்டுச்சு, இவ்வளோ தான் இதுக்கிட்ட பெருசாக. அந்த இதுக்கு அவங்க அப்பா அந்த பையன்கிட்ட பேசுகிறதுக்காக, அந்த பையனோட லவ் மேட்ரை சொல்கிறதுக்காக அப்போ வந்து பவ்யமாக பேசிச்சு, லோனுக்காக பவ்யமாக பேசிச்சு. இவ்வளோ தான் இதோட கான்வர்சேஷனு.
அப்போ இவங்க அப்பா இது மாதிரி சொல்லவும் இந்த பொண்ணு வந்து என்னை பேசாது. என்ன பேசுதுன்னா, உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? எனக்கு வந்து ஸ்வெட்டிங் வரும். நீங்கள் இந்த காம்பேக்ட் பவுடரும் ப்ரஷ்ஷும் எடுத்துகிட்டு என் பின்னாடியே இருங்க. நீங்கள் எங்கேயும் போகாதீங்க. யாருன்னா எதுனா சொன்னால் கூட. அது கேமராவில் நல்லா வராது. அப்புறம் நான் ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணுற மாதிரி என்னதும் இது ஒரு ஆர்டரிங் பண்ணுற மாதிரி பேசிச்சு. எனக்கா வந்துச்சு நல்ல கோவம். எனக்கு இப்போ இருக்கிற மாதிரி அந்த போல்ட்னஸ் அப்போ இல்லைங்க. இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவனெல்லாம் செவ்வில் மேலே அவளெல்லாம் விட்டு அப்படியே பிஞ்சு போன செருப்பில் அடிக்கணும் போல ஒரு ஃபீல் வரும். பண்ணியிருக்கணுங்க அதெல்லாம். ஒரு தடவை அடிக்கவே போயிட்டேன் நான் கடைசியில். என் குழந்தையெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறமேட்டு ஓரளவுக்கு மேலே தாங்க முடியாமல் ஒருத்தங்க அவங்க ரிலேஷன் இருந்தாங்க. அவங்க தான் தடுத்தாங்க. அந்த பொண்ணை கிளம்புன்னு கூட சொல்லிட்டாங்க. கிளம்பு, கண்டிப்பாக உனக்கு நல்லா விழுந்துடும் இவகிட்ட இருந்து, அந்த அளவுக்கு நீ பண்ணிட்டேனே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, யார் எது சொன்னாலும் போதுங்க என் பின்னாடி நில்லுங்க. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், இந்த பொண்ணு இப்படி சொல்லிடுச்சுன்னு சொல்லிட்டு சரி சாவியும் நம்மளே வச்சுக்கலாம், அவங்க அப்பா எதுனா சொல்ல போகிறாரு அப்புறம்னு சொல்லிட்டு ப்ரஷ்ஷையும் அந்த காம்பேக்ட் பவுடரையும் அது பின்னாடி அது போகிற இடத்துக்குலாம் நான் பின்னாடி போகிறேன். அவங்க அதை ஷூட் பண்ண உடனே அங்கே ஸ்வெட் ஆகுதுன்னா அந்த இடத்துலலாம் டச்சப் பண்ணி விடணும். அப்போது கேமரா வந்துட்டு இந்த பொண்ணு வந்து வெத்தலை பாக்கு வாங்கி காலில் எல்லார் காலிலும் விழணும். அப்போ நான் என்ன பண்ணேன், வாசக்கல் கிட்டே நிற்கிறேன். ஏன்னா அதுதான் டக்கு டக்குன்னு கூப்பிடுதேன் நம்மள அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்க ஒரு வாசக்கல் கிட்டே நிற்கிறேன். அப்போ நிற்கும் போது இந்த ஆள் வரான். ஓகேவா, நான் பார்த்தனே அந்த பொம்பளை பொறுக்கி வரான். அந்த பொம்பளை பொறுக்கி வந்துட்டு, ஏய் கேமரா எடுக்கிறாங்களா அப்படி போ, அசிங்கமாக இருக்குது தலையும் நீயும் அப்படின்றான். எப்படி இருக்கும்? ஐயோயோ, எனக்கு சாதாரணமாகவே நான் வந்து எப்போ இந்த பையன் என் வாழ்க்கையில் வர ஆரம்பித்தானோ அழுகன்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு அடிக்கடிக்கு வந்துக்கிட்டு இருக்குது. அதாவது ஆள் மனசை வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக்கி, என்னை ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆக்கி அது என்னை ஒரு மாதிரி ஆக்குது. இவன் இப்படி சொல்லும் போது அசிங்கமாக இருக்குது தலையும் அதுவும். போ அப்படி கேமரா முன்னாடினா நிற்காத அப்படின்னு வெறுத்து போயிட்டேங்க நான். கம்முன்னு உள்ளே வந்து உட்காந்துட்டேன். வேணா அது உள்ளே வரட்டும், நம்ம வந்து டச்சப் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அவங்க அப்பா வந்துட்டு காசு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. இந்த இவங்க கொடுத்தாங்க, பத்திரமா வச்சுக்கோ, பத்திரமா பார்த்துக்கோ, இங்கே ரிலேஷன்ஸ் எல்லாம் நான் வந்து யாரையும் நம்ப முடியாது அப்படின்றாரு. நானும் சரிங்க, நான் இந்த ரூமில் வந்து எங்கேயும் வெளியே போகல, எனக்கு எப்போ விட்டால் போதும், சென்னைக்கு போனால் இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறமேட்டு நைட்டெல்லாம் முடிஞ்சிருச்சா, எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி அவங்ககிட்ட நான் சாவியும் ஒப்படைச்சிட்டேன், இந்தாங்க அப்படின்னு. அப்போது இவங்க ரிலேஷனில் ஒருத்தங்க வராங்க. அப்போ அவங்க வரும்போது இவங்க அப்பா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இங்கே பாருங்கள், இவங்க தான் வந்துட்டு இந்த பொம்பளை பொறுக்கி பார்த்துருக்க பொண்ணு, இவங்கள தான் கல்யாணம் பண்ண போகிறான். 2 பேரும் ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாங்க. இவங்க தான் வந்து இந்த கல்யாணத்துக்கு இவ்வளோ உதவியெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்கிறான். உடனே கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே அவங்க அம்மா வருது. யார் வந்து இது மாதிரிலாம் சொன்னது அப்படின்னு. இது மாதிரி என்கிட்ட வந்து பொண்ணும் அம்மாவும் முன்னாடி என்ன சொல்லிட்டாங்க, நீ யாராவது உங்ககிட்ட வந்து யாருன்னு கேட்டால், பொண்ணு அம்மாவும் சொன்னது, நீ நீ யாருன்னு கேட்டாங்க, நீ வந்து கூட வேலை செய்கிறவங்க, அதாவது அந்த பொண்ணு கூட வேலை செய்கிறவங்க, பொண்ணோட ஃப்ரெண்டு, சென்னை ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிவிடு அப்படின்னாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டேன். ஓகேவா. இவங்க அப்பா வந்து இது மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். உடனே சொல்லிட்டு போட்டோன்னே அது அப்படியே பரவிடுச்சு. ஒருத்தவங்களும் அது, ஓ அப்படியா, நீங்கள் தானா அப்படி இப்படின்னு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு இந்த பொம்பளை காதில் கடைசியில் போயிட்டு அந்த பொம்பளை வந்து என்கிட்ட வந்துட்டு, யார் இது மாதிரி சொன்னது, எப்படி இது ஸ்ப்ரெட் ஆச்சுன்ற மாதிரி கேட்குது. அப்போ உடனே இந்த பொண்ணு சொல்லுது, இது ஃபங்க்ஷன்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறங்க, எல்லாம் சாப்பிட்டெல்லாம் முடித்து எல்லாம் இந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டுற சமயத்தில், அப்போ அந்த பொண்ணு, நான் அந்த வீட்டில் இருக்கிறேன், அந்த பெட்ரூமில் நான் இருக்கும்போதே, ஏன் இந்த ஆள் தான் தேவையில்லாமல் வாழைய விட்டாச்சு அப்படின்னு. அவர் இல்லை ஆக்சுவலாக அங்கே, இந்த எல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிறதே ஒரு லூஸு, அது தான் வாய் விட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி பேசிச்சா. எனக்கு எமோஷ்னலி ரொம்ப ஒரு மாதிரி, இப்போ எனக்கு அழுவு வருது ஆக்சுவலாக இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது. பட் ஆனால் ஐயோ. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, மறுநாள் காலைல கல்யாணம் அப்போது இதெல்லாம் மேக்கப் எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறமேட்டு எப்படா காலையிலே போயிடலாமான்னு, அதாவது இந்த பொறுக்கி இருக்காங்க பார்த்தீங்களா, பொம்பளை பொறுக்கியோட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு. தமிழ்கார பசங்களா எல்லோரும், அவங்களாம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு எனக்கு. ஓகேங்களா. அதில் ஒருத்தன் வந்து ரொம்ப நல்லாவே பேசுவான் என்கிட்ட. அப்போ எப்படா போயிடலாம், இவங்க கூடவே போயிடணும், தப்பி தவறி கூட இந்த டிக்கெட்டு எனக்கு அப்போ அன்ரிசர்வ்டுன்னு நினைக்கிறேன்.
டிக்கெட் கிடைக்கல, வரும்போது கூட கிடச்சிச்சு, போகும்போது கிடைக்கல. இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொன்று ஒன்று சொல்லணுங்க. நான் ஃபஸ்ட்டு நாள் போய் இறங்குனேன் பார்த்தீங்களா இவங்க வீட்டுக்கு. இந்த பொண்ணுக்கு ஹென்னா போடணும்னு சொல்லிச்சுல, அந்த ஹென்னா போடுற அன்னைக்கு இந்த பொண்ணு என்கிட்ட வந்து ஹென்னா போடுறதுக்கு முன்னாடி, ஓகேங்களா, ஹென்னா போடுறதுக்கு முன்னாடி வந்து என்கிட்ட என்ன சொல்லிச்சு, வரீங்களா, எஸ்எம் ஸ்ட்ரீட் வரையும் எஸ்எம் ஸ்ட்ரீட்னால் வந்துட்டு அந்த கோழிக்கோட்டில் ஷாப்பிங் ஏரியா அது, எஸ்எம் ஸ்ட்ரீட் வரையும் போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிச்சு. சரிங்க போயிட்டு வந்துடலாங்க, எனக்கு ஒட்டியானம் மட்டும் வாங்கணும், ஹிப் பெல்ட் வாங்கணும், நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு ஆட்டோ பிடிச்சிச்சு. ஆட்டோ, நீங்கள் குளிச்சு கிளம்புங்க, சாப்பிட்டு முடிச்சிட்டோடனே வந்த உடனே நம்ம ஹென்னா போட்டுக்கலான்னு கிளம்பிட்டேன். ஆட்டோவில் இது கூட பாதி தூரத்தில் போது, கேஷ் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்கல்ல ஆட்டோக்குன்னு கேட்குது. எத்தனை பேர் இதில் நீங்கள் கேட்டு உங்களுக்கு வாந்தி வர மாதிரி ஃபீல் ஆகுது. என்னை கூட்டிகிட்டு போச்சு, பெல்ட் வாங்கணும்னு சொல்லிச்சு, ஆட்டோக்கு சேஞ்ச் இருக்குல்லன்னு கேட்குது. இல்லையே என்கிட்ட காசு இல்லையே, நீங்கள் எதுவுமே சொல்லலையே. என்கிட்ட இல்லை, எப்படியோ என்கிட்ட கேஷு உங்கள் அண்ணன்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அவர்கிட்ட தான் என்னோடய ஏடிஎம் கார்டும் இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறமேட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புது, போகலாம் அப்படின்னு. ஆட்டோ இறங்குனதுக்கப்புறம் என்ன பண்ணுது, அதுக்கிட்ட ஏதோ கேஷ், என்கிட்ட இவ்வளோண்டு தான் சேஞ்ச் இருக்குது, இது கரெக்டாக ஆட்டோக்கு பார்த்தோம், அப்போ நம்ம போகிறதுக்கு என்ன பண்ணுறது, சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் போய் நிற்கிது. அந்த கடையில் போய் நின்ன உடனே பெல்ட் வேணும், ஹிப் பெல்ட்டு. அந்த ஆள் சொல்கிறான், நீ மொத்தமாக வாங்கினாலே இவ்வளோ தான், ஏதோ ஒரு அமௌண்ட் சொன்னாங்க, 250 வேணும், ஆனால் நீ வாடகைன்னு எடுத்தானா 100 ஒரு நாளைக்கு அப்படின்னு. அப்போது கிட்டத்தட்ட அது வந்து சொந்தமாகவே வாங்கிடலாம்ல, ஆனால் அந்த காசு கூட இல்லை, வெறும் அந்த ஆட்டோ ஃபேரை தூக்கிட்டு என்னை கூட்டின்னு வந்துருச்சு. அதுக்கப்புறமேட்டு உங்ககிட்ட எவ்வளோ இருக்குது ஹிப் பெல்ட் வாங்க, நான் தெரியுது, நான் வந்து வெறும் கையை தான் எம்டியாக தான் வரேன், என்கிட்ட பர்ஸ் கூட இல்லை, வெறும் மொபைல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான் சொன்னேன், இல்லைங்க நான் எடுத்துகிட்டு வரல, நீங்கள் வந்து கூப்பிட்டீங்கன்னு நான் வந்துட்டேன், என்கிட்ட இல்லவும் இல்லை, உங்கள் அண்ணன்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமேட்டு இல்லையா அவங்கக்கிட்ட சுத்தமாக அப்படின்ச்சு. இதெல்லாம் எத்தனை பேருக்கு சீரியஸாக எனக்கு இப்போவே எனக்கு ஒரு மாதிரி அரிப்பாக இருக்குதுங்க இந்த குடும்பத்தை நினச்சாலே. அப்படின்ட்டு நான் வந்து இல்லை, சரி இல்லைங்க நான் உங்கள் அண்ணனுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு இல்லை, அப்புறம் நான் சொன்னேன், ஃபோன் பண்ணி இங்கே பாரு, அவங்களுக்கு ஏதோ ஹிப் பெல்ட் வேணும்னு சொல்லிட்டு கூட்டின்னு வந்தாங்க, ஆனால் காசு இல்லாமல் வந்துட்டாங்க, இப்போது வந்து இங்கே ரெண்ட்டுக்கு தான், ஆனால் வந்து அட்வான்ஸ் வந்து இவ்வளோ பண்ணுங்கள், நீங்கள் வந்து கொடுக்கும்போது நாங்கள் ரிட்டர்ன் இப்படி பண்ணிவிடுவோம் அப்படின்றாங்க அப்படின்னு. 100 ருபீஸ் தான் ரெண்ட் ஆனால். அந்த 200 ஹிப் பெல்ட் கூட வாங்குறதுக்கு வக்கீல் அந்த நாய்ங்க. அது போடுற சீன் எப்படி தான் இருக்கும், டாட்டா பிர்லாவே செத்துட்டார் அந்த ரேஞ்சுக்கு போடும், ஆளாக்கு தான் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி, அதாவது கடவுள் அதுக்கு வந்து நிறைய மன வருத்தம், ஒரே ஒரு மன வருத்தம் இருக்குது. அதாவது ரோடுக்கும் அதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது, அவ்வளோ குள்ளமாக இருக்கும், ஓகேங்களா. கடவுள் ஏன் அப்படி படைச்சாருன்னா, தட்டி உட்கார வச்சிட்டார், ரோடோட அமுக்கி வச்சிட்டார் அதை படைக்கும் போதே. ஏன்னா இது வந்து ஒரு 5 அடியிலையோ 6 அடியிலையோ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை சத்தியமாக கையில் பிடிக்க முடியாது. ஒரு 5 அடி இருந்திருந்தால் கூட கையில் பிடிச்சிருக்க முடியாது, அதை தான் தட்டி வச்சிட்டாரு. ஸோ அப்புறம் என்ன ஆகுது, ஹிப் பெல்ட்டு இது அந்த ஆள்கிட்ட இவங்க அண்ணன் வரான் வண்டி எடுத்துக்கிட்டு வந்து, காசு இல்லாமல் கூட எவ்வளோ தூரம் வருவீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை கொடுத்து அந்த ஹிப் பெல்ட்டை வாங்கிட்டு போயிட்டு நேராக அப்போத்துலேருந்து வேலை ஆரம்பிச்சிருச்சு. கல்யாணம் முடிஞ்சிருச்சு. எப்படா போகண்டா சாமின்ற மாதிரி ஆயிடுச்சு. அன்றைக்கி ஈவினிங்கே என்ன பண்ணோம், தயவுசெய்து விட்டா போதும்னு கிளம்பலாம் வாங்க எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நாளைக்கெல்லாம் இவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, ஸ்டே பண்ணுங்க அப்படின்றார். நான் சொல்கிறேன், இல்லை வேண்டாம் நாங்கள் போய் ஆகணும், எனக்கு ஆஃபீஸ் ஜாயின் பண்ணி ஆகணும், இல்லாட்டி பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் இந்த 11 o'clock ட்ரெயின் ஒன்று இருக்குல்ல, மார்னிங் ட்ரெயின், அந்த ட்ரெயினுக்கு எனக்கு ஞாபகம் இல்லை 11 o'clock இல்லை ஈவினிங் ட்ரெயின் கிளம்புனேன் நான். இப்போ வரைக்குமே சரியான ஞாபகம் வரமாட்டேது எனக்கு. ஆனால் வந்து நான் வந்து உடனே கிளம்புற மாதிரி, இந்த ஃப்ரெண்ட்ஸுங்களோடவே சேர்ந்து கிளம்புற மாதிரி அன்ரிசர்வ்டில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போயிடணும் அப்படின்னு சரின்னு வந்தாச்சு. இது தாங்க நடந்துச்சு அந்த பொண்ணு. அதுக்கப்புறமேட்டு ஒரு நாள் நெக்ஸ்ட் மந்த்து ஃபாலோ ஆகுது, இஎம்ஐக்கு ஒரு ஃபோன் இல்லைங்க. அம்மா கிட்டேருந்தும் ஃபோன் இல்லை, அந்த பொண்ணுக்கிட்டேருந்து கல்யாணம் நல்ல முடிஞ்சிச்சுன்ற ஃபோன் இல்லை, ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறமேட்டு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மந்த்துக்கு கிட்ட ஆயிடுச்சுங்க. 3-4 மந்த்து கிட்ட ஆனதுக்கப்புறம் அந்த பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணுது. எப்போ கடைசியாக எப்போ ஃபோன் பண்ணிச்சு,
நீங்கள் கல்யாணத்துக்கு வரும்போது எனக்கு இந்த ஃபேஷியல் கோல்டு ஃபேஷியல் வாங்கிட்டு வாங்க, ஹென்னா வாங்கிட்டு வாங்க, நகை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிச்சுல, அந்த ஃபோன் காலுக்கு அப்புறமா வந்த ஃபோன் கால் வந்து இது கல்யாணம் முடிஞ்சு ஆஃப்டர் 3-4 மந்த்து கழிச்சு எனக்கு ஃபோன் வருது. என்னென்னு, எனக்கு வந்து அந்த ஹென்னா வேணும், நீங்கள் போட்ட ஹென்னா எனக்கு ரொம்ப லாங் ஸ்டேவாக இருந்துச்சு, எனக்கு நிறைய ஒயிட் ஹேர்ஸ் இருக்குல்ல, அது நல்லா கம்ப்ளீட்டாக கவர் ஆச்சு, எனக்கு அதுதான் வேணும். அப்போ நான் வந்து சரிங்க, நான் வீக்கெண்டில் போவேன், இப்போ நான் வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டு வீக் டேஸில் போக முடியாது, வீக்கெண்டில் போய் நான் உங்களுக்கு அது பார்க்குறேன். ஆனால் இந்த பொண்ணு கேட்ட அந்த டைமு எனக்கு திருப்பி அந்த ப்ராடக்ட்டு கிடைக்கவே இல்லை. அந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும் இப்போ வரைக்குமே அந்த ப்ராடக்ட் வரலங்க. எனக்கே அந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிக்கும், ஆக்சுவலாக நல்லாயிருக்கும். இப்போ வரைக்குமே வரல. இந்த பொண்ணு கேட்டதுலேருந்து நான் அந்த பொண்ணுக்கு வாங்கி தரல. இல்லைங்க அந்த ப்ராடக்ட் மட்டும் இல்லை, வேறு எதுனா வாங்கிட்டா அப்படின்னா, இல்லை வேறு எதுவுமே வேண்டாம், நான் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன், இது மாதிரி வரல அப்படி இப்படின்னுச்சு. நானும் விட்டுட்டேன் சரின்னு. அதுக்கப்புறமேட்டு என்னாச்சு, அதுக்கப்புறம் எந்த ஒரு ஃபோன் கால்ஸும் இல்லை எனக்கு அந்த பொண்ணுக்கிட்டேருந்து. அது இஎம்ஐ கட்டுறீங்க, இந்த ஒரு லோன் எடுத்து கொடுத்தே ஒரு 3-4 மாதம் ஆகிடுச்சு, எப்படி நீங்கள் கட்டுறீங்க, எங்கள் அண்ணன் கட்டுறாரா நீங்கள் கட்டுறீங்களா, ஒரு கேள்வி இல்லைங்க அதை பற்றியே. அதுக்கப்புறமேட்டா கிட்டத்தட்ட திருப்பி ஒரு 3-4 மாதம் கழிச்சு நினைக்கிறேன், எனக்கு கால் வருது. என்னென்னு வருது, கன்சீவ் ஆகியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கால் வருது. ஓகே கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு. அவ்வளோதான், இவ்வளோதாங்க அந்த குடும்பத்துக்கும் எனக்கும் உள்ள கான்வர்சேஷனே. அடுத்த கான்வர்சேஷன் எப்போ வருதுன்னா, 2012 வந்து இந்த பொண்ணுக்கு கல்யாணமா, 2013 தான் வந்துட்டு அடுத்த கான்வர்சேஷன் வருது இந்த குடும்பத்துக்கும் எனக்கும். எப்போன்னா கிட்டத்தட்ட ஒரு மார்ச் மந்த்தா ஏப்ரல் மந்த்தா அந்த மாதிரி சமயத்தில் பார்க்கலாம், பேசிடலாம், கல்யாணம் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி வரைக்குமே ஒரு ஃபோன் கால்ஸ் இல்லை. இவங்க அண்ணன் தினந்தோறும் என்கிட்ட பேசுகிறான். இஎம்ஐ என்னன்னு கேட்டதில்லை, நானும் சொன்னதில்லை. ஓகேங்களா. இஎம்ஐ இருக்குதுன்னு தான் சொல்லியிருக்கேன், இந்த டேட்டுக்கு இஎம்ஐ போகும் தான் சொல்லியிருக்கேனே தவிர, எவ்வளோ நான் வாயை திறந்து இந்த நிமிஷம் வரையும் கேட்டதில்லைங்க. இன்றைக்கி என்னை அறுத்து விட்டு நானும் என் குழந்தையும் தனியாக இருக்கோம். ஓகே, இந்த நிமிஷம் வரைக்கும் நான் எவ்வளோ இஎம்ஐ கட்டினேன்னு அவங்ககிட்ட கேட்டு பாருங்கள், அவனுக்கு தெரியாது. எவ்வளோ வருஷம் அல்வா கொடுத்தாங்க தெரியுங்களாங்க, கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் அல்வா கொடுத்தாங்க. 5-6 வருஷமும் என்னை எப்படி கட்டினேன்னா, கடைசியாக எனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, நானும் அதில் தான் டாப்அப் எடுத்து சரி இதெல்லாம் நான் ஆரம்பத்துலேருந்தே வந்துடுறேன். இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிட்டு எல்லாம் அப்படியே விட்டுருச்சுங்க. நான் பாட்டுன்னு மந்த்லி இஎம்ஐ கட்டுவேன், இவனுக்கு கொடுப்பேன் பைசா, வீட்டுக்கு கொடுப்பேன். என்ன வந்து டேக் கேர்ன்றது, எனக்கு ட்ரெஸ் ஆச்சு எடுப்பேன், அட்லீஸ்ட் ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை, ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை. அது கூட ட்ராப் ஆகிடுச்சு. எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்தால் கூட எனக்கு அந்த மந்த்து ஷார்ட் ஃபால் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் நான் பண்ண மாட்டேன். இப்படியே ஓடிடுச்சுங்க வாழ்க்கை. ஐயோ 10:30 ஆகிடுச்சா, இப்படியே ஓடிடுச்சு வாழ்க்கை. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அடுத்தடுத்து ஒரு ஜான்வரி மந்த்தோ ஒரு மார்ச் ஏப்ரல் மந்த், அதுக்கு நடுவில் இதுங்களுக்கு எடுத்து கொடுத்தேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி பீரியடில் இவன் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட இல்லை 2011 டிசம்பர் மந்த்து இந்த ஆள் வந்து ஒரு செயல் ஒன்று பண்ணான். அது வந்து என்னை ரொம்ப ஹர்ட் ஆச்சு. இது நான் அப்படியே பேக் வரேன், நிறைய விஷயங்கள் சொல்லி முடிச்சிட்டேன், இது அப்படியே நான் பேக் வரேன். இவனுக்காக நான் லோன் பண்ணுறேங்க. இவன் ஆஃபீஸில் ஒரு பொண்ணு இருக்குது, கேன்சர் பொண்ணு. அந்த பொண்ணுக்கு அந்த டிசம்பர் மந்த்தோ நவம்பர் மந்த்லேயோ பர்த்டே வந்து அந்த மந்தில் வரும். அப்போ நான் சொல்கிறேன், இந்த பொண்ணு வந்துட்டு அந்த பொண்ணுக்கு தான் உன்னை ரொம்ப பிடிக்கும்ல, அதுக்கு பர்த்டே, கேன்சர் வேறு, விஷ் பண்ணு அப்படிங்கிறேன். இவன் என்கிட்ட ட்ரெயினில் உட்காந்துக்கிட்டு சொல்கிறான், வேறு வேலையை பாரு, அதெல்லாம் ஒரு ஆள் அதுக்கு விஷ் பண்ணுறாங்களா, அது ஒரு ஐட்டம் அது, அப்படி இப்படின்னு பேசுகிறான். அப்போ நான் சொல்கிறேன், அது மாதிரிலாம் பேசாத, அவங்க ஹஸ்பண்ட் எப்படி நல்லவரா கெட்டவரான்னு உனக்கு தெரியுமா, அது எப்படி இந்த பொண்ணு வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு துரோகம் பண்ணிடுச்சு, இது மாதிரி அது மாதிரிலாம் பேசலாம், அது மாதிரிலாம் பேசாத, தயவுசெய்து விஷ் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, சும்மா யதார்த்தமாக பேசணுமா அவ்வளோதான் அப்படி இப்படிங்கிறான். எவ்வளவும் பேசி முடிச்சுட்டு யதார்த்தமாக அவனோட ஃபோனை வாங்கிட்டு சும்மா பார்க்குறேன், இது வந்து இந்த பொண்ணு வந்து ரிப்ளை, அதாவது இவன் அமிச்ச மெசேஜை இவன் டெலீட் பண்ணியிருக்கான். ரிப்ளை வந்து என்ன, தேங்க்யூ ஸோ மச்ரா, இப்போ தான் நான் மெசேஜை பார்க்குறேன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் விஷிங் மீ.